அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாமுள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு முதல் 10 நாட்கள் கழிஞ்சிருச்சு. இப்பதான் விளக்கம் சொல்லி சில கோரிக்கையை வைத்திருந்தாங்க. அதுக்கு உண்டான விளக்கங்களை இன்றைய தினம் நம்ம பார்க்கலாம். இதனுடைய நேற்றைய ஆயத்துல் குர்சியினுடைய விளக்க உரை நாளை இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நடைபெறும். அப்ப அப்படி நோன்பை விடக்கூடியவர்களுக்கு பரிகாரம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அப்ப அந்த அடிப்படையில இப்ப பரிகாரம் என்பது ஏழைக்கு உணவு கொடுக்கணுமா இல்ல கொடுக்க கூடாதா? கட் பண்ணி விட்டுருங்க. நோன்பை ஒருவர் விடுகின்றார், அவரால் நோன்பு வைக்க முடியல. நம்ம நோன்பு வைக்க முடியாமல் இருக்கக்கூடிய தருவாயில அவங்க பலவீனர்களா இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சில வயது முதிர்ச்சியின் காரணமாக நோன்பை விடுறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு உடல் உபாதைகள், அவங்களுக்கு சுகர் ரொம்ப ஹெவியா இருக்கும், 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு சில பேருக்கு அல்சர், கடுமையான அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கும். அவங்கெல்லாம் சாப்பிடாம பட்னியா இருந்தாங்க, மேற்கொண்டு அது பாதிப்பு ஏற்படுத்தும். அப்ப இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் நோன்பை விடுவாங்களே, அப்ப நோன்பை விடும் பொழுது அதற்கு பரிகாரம் என்ன செய்தது அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புகின்றது. ஏன்னா அவங்க அதுக்கு அடுத்த வருஷம் நோன்பு வைக்க முடியுமா அப்படின்னா அடுத்த வருஷம் வைக்கிறது சிரமம். ஏன்னா இருக்க நோய் அதிகமாயிட்டு தானே போகும், நோய் குறையல. அல்சர் உள்ளவருக்கு வயது முதிர்ப்பும் காரணமா வயசு கூட கூட இன்னும் பலவீனம் அதிகமாகும், சுகர் அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு வைங்களேன். அப்ப அவர் நோன்பை விட்ட நோன்பை வைக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? அமன் கான மின்கும் மதீனன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஃபர். யார் உங்கள நோயாளியாவோ அல்லது பிரயாணியாவோ இருக்கின்றார்களோ அவர்கள் அது அல்லாத வேறொரு நாட்டுல அதை நீங்க கணக்கிட்டு கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்லிக்காங்க. அப்ப நோயாளியா இருக்கிறவர் நோன்பை விடுறாரு, திருப்பி வைக்க முடியுமான்னு பார்த்தா நோய் அதிகமாயிட்டே போகுது. இப்ப என்ன செய்யறது அப்படின்னும் பொழுது கடந்த காலத்துல நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு நோன்பை விட்டவர் ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு குர்ஆன் வசனம் இருக்கு. அப்ப இந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில நாம நோன்பை விட்டவர் ஒரு ஏழை, ஒரு நாள் முழுவதும் ஒரு திருப்திகரமா ஒரு ஏழை சாப்பிடக்கூடிய 3 வேளை உணவை நாம கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த வசனங்களை சரியான முறையில் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அந்த விளக்கம் தவறுன்றது நமக்கு விளங்குது. ஏன்னா அந்த வசனத்துல அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகின்றான் என்ற அந்த வசனங்களை நம்ம ஆய்வு செய்யும் பொழுது அது குறித்து இன்ன பிற விளக்கங்களை நம்ம திருமறை குர்ஆனுடைய விளக்கமாக அமைந்திருக்கக்கூடிய சில செய்திகளை நம்ம படிக்கும் பொழுது, ஹதீஸ்களில் வரக்கூடிய விளக்கங்களை நம்ம படிக்கும் போது அது நம்ம பரிகாரம் செய்ய தேவையில்லை என்பது போலதான் நாம் முடிவுக்கு வர முடியக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் கருத்தாக ஒரு தீர்வாக நம்ம எடுக்கின்றோம். எப்படின்றத நான் சொல்றேன். அதாவது அல்லாஹ் முதல்ல இந்த நோன்பை கடமையாக்கும் போது நோன்பு கட்டாய கடமை, எல்லாரும் நோன்பு வச்சே ஆகணும் அப்படின்னு அல்லாஹ் முதல்ல சொல்லல. முதல்ல அல்லாஹ் நோன்பை கடமையாக்கும் போது எல்லாம் என்ன செய்யறான் அப்படின்னா, நீங்க நோன்பு வைக்கிறதும் வைக்கலாம், விடவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வசனத்தை இறக்கலாம். முதல்ல எடுத்தவனையுமே அல்லாஹ் விடக்கூடிய அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து வந்த கட்டளை என்ன அப்படின்னா, நோன்புலேயே பல மாற்றங்கள் வந்திருக்கு. முதல்ல நோன்பு நோன்பினுடைய அந்த மாதத்துல இரவு நேரத்துல மனைவியோடு கூடுவதும் ஹராமாக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கட்டளை இருந்தது. இப்படி பல கட்டளைகள் ஒவ்வொரு விதமா அல்லாஹ் இறக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதை என்ன செய்யறான், ஒவ்வொரு மாற்றங்களை கொண்டு ஃபைனல் பண்றான். அப்ப அந்த அடிப்படையில முதல்ல நோன்பு அல்லாஹ் கடமையாக்குறது எப்படி கடமையாக்குறான்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன்.
இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. உங்களில் யார் நீங்க அந்த நோன்பு நீங்க வைங்க, இதன் மூலமா இறைச்சமுடையவளா நீங்க ஆகலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அதனுடைய தொடர்ச்சியாக, பமன் கான மின்கும் மறையினன் அவாலா சஃபரின் பைத்தத்தும் மின் ஐயாமின் உஃபர். யார் அந்த மாதத்துல நோயாளியாவோ அல்லது பிரயாணியாவோ இருக்கின்றாரோ அவர் அது அல்லாத வேறு ஒரு நாள்ல அதை கணக்கிட்டுக்கிறீங்க சொல்லிட்டான். அதுக்கு அடுத்த வருஷம் அல்லாஹ் சொல்றான், அலல்லதீன யுதீகுனஹு ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன். உங்களில் அலல்லதீன யுதீகுனஹு, அந்த நோன்பு நோக்க சக்தி உள்ளவர் அலல்லதீன யுதீகுனஹு ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன். அவர் பரிகாரமா என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கலாம் அப்படின்றாங்க. வசனத்தை நல்லா கவனிங்க. நோன்பு உங்க மேல கடமை, நோன்பு கண்டிப்பா நீங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நோயாளியாவோ பிரயாணியாவோ இருக்கிறவர் அது அல்லாத வேற ஒரு நாள்ல வச்சுக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், அலல்லதீன யுதீகுனஹு ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன். உங்களில் யார் சக்தி பெற்றிருக்கின்றாரோ, நோன்பு வைக்க சக்தி பெற்றிருக்கின்றாரோ அவர் என்ன செய்யலாம், ஒரு ஏழைக்கு உணவும் கொடுக்கலாம். அப்படின்னா வைக்காம இருக்கலாம்னு அர்த்தம். நோன்பை விட்டுட்டு நம்ம என்ன செய்யலாம், நோன்பு என் மேல கடமை தான், நான் என்ன செய்யலாம்னா நோன்பு வைக்கவும் செய்யலாம் அல்லது ஒரு ஏழைக்கு உணவும் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் நான் செஞ்சுக்கலாம். நல்லா முதல்ல வசனத்தை இறங்குறான். அதனுடைய தொடர்ச்சியா அல்லாஹ் பேசுறான், ஃபமன் தத்தவ ஃபஹுவ கைருன் லஹு. யாரு நல்லறங்களை நன்மைகளை அதிகமாக செய்கின்றார் அவருக்கு அது சிறந்தது. அன் தஸூமு கைருன் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். இருந்தாலும் நீங்க நோன்பை விட்டுட்டு ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்குறீங்கல்ல, அதை விட நோன்பு வைக்கிறது தான் உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்றான். அப்பனா என்ன, நம்ம முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு, நோன்பு வைக்கவும் செய்யலாம் விட்டு விடவும் செய்யலாம், ரெண்டு சாய்ஸ். நோன்பு வைக்கிறவர் வச்சிருங்க, நோன்பு விட்டவர் என்ன செய்யணும் அப்படின்னா நோன்பை விட்டு ஒரு ஏழைக்கு உணவு கொடுங்க. இது அல்லாஹ் முதல்ல சொன்ன சட்டம். அதுக்கடுத்து அல்லாஹ் அதனுடைய தொடர்ச்சியா அடுத்து சட்டத்தை இறக்கணும். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதன் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலான் மாதம் எத்தகையது தெரியுமா? அந்த மாதத்துல தான் இந்த திருமறை குர்ஆனை நாம் இறக்கினோம். ஹுதன் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். மனிதருக்கு நேர்வழி காட்டியாகவும் நன்மை தீமையை பிரித்தறிவிக்கக்கூடியதாகவும் அந்த நேரிய வழியை தெளிவுபடுத்தக்கூடியதாகவும் அந்த வேதத்தை நாம இறக்கி இருக்கிறோம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ரமலான் மாதத்துல இறக்கணும்னு சொல்லிட்டு சொல்றான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸ்மு. உங்களில் அதுக்கு சட்டத்தை எல்லாம் மாத்தணும், கண்டிப்பா வச்சே ஆகணும். நோன்பு விடுவதற்கு உண்டான சாய்ஸ் உங்களுக்கு வழங்கப்படணும். முதல்ல சொல்லியிருந்தேன் நான், ஏழைக்கு உணவும் கொடுக்கலாம் அல்லது நோம்பும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்த சட்டம் பின்னாடி மாற்றப்படும். சொல்லிட்டு சொல்றான், ஒமன் கான மரீனன் அவாலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஃபர். இது கட்டாய கடமை, நோன்பு வச்சே ஆகணும். அப்ப உங்கள நோயாளியாவோ அல்லது பிரயாணியாவோ இருக்கிறவரு என்ன செய்யணும் அப்படின்னா அது அல்லாத வேறொரு நாள்ல அதை கணக்கு பண்ணணும். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். அல்லாஹ் உங்களுக்கு சிரமத்தை நாடும், லேசத்தான் நாடுறான் அப்படின்னு அல்லாஹ் அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லி காட்டியிருந்தான். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, முதல்ல அல்லாஹ் நோன்பு வைங்க அல்லது ஏழைக்கு உணவு கொடுங்க, ஒரு சாய்ஸ். அதுக்கடுத்து அல்லாஹ் சட்டத்தை மாத்துறான், நோன்பு வச்சே ஆகணும். நோயாளியாவோ பிரயாணியாவோ இருக்கிறவர் அது அல்லாத வேறு ஒரு மாதத்துல வேறொரு நாட்கள்ல அதை கணக்கு பண்ணுங்க. அல்லாஹ் உங்களுக்கு சிரமத்தை விரும்பல, லேசத்தான் விரும்புறேன்னு அல்லாஹ் சொல்லி முடிச்சுட்டாங்க. இதை நம்ம முதல்ல மொழிபெயர்த்தவங்க என்ன விளங்கிட்டாங்க அப்படின்னா, அலல்லதீன யுதீகுனஹு ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன் அந்த வசனம் இருக்குல்ல, அதுக்கு மொழிபெயர்ப்பை பார்த்தா அலல்லதீன யார் மீது யுதீகுனஹு சக்தி இருக்கின்றதோ அவர் ஏழைக்கு உணவு கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். மொழிபெயர்த்தாலே எப்படி மொழிபெயர்த்துட்டாங்கன்னா, யார் சக்தி பெறவில்லையோ, யாரு உங்களில் சக்தி பெறவில்லையோ அவர் நோன்பு அவர் ஏழைக்கு உணவு கொடுக்கட்டும்.
அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்துட்டாங்க, தப்பா மொழிபெயர்த்துட்டாங்க. யுத்தி கூனகு அப்படின்னு தான் அங்க இருக்கு. சக்தி பெற்றவர் ஏழைக்கு உணவு கொடுங்கன்னாரு, சக்தி பெறாதவர்னா லா யுத்தி கூனகுன்னு வரணும், லான்னு போட்டு வரணும். அதை வந்து எதிர்மறையாக எல்லாம் சொல்லி காட்டணும். அப்படி சொன்னாதான் சக்தி பெற்றவர். லா யுத்தி குணம்னா சக்தி பெறாதவர்னு வரும், லா யுத்தி குணம்னு வரல. மொழிபெயர்த்தவங்க என்ன செய்யறாங்கன்னா யுத்தி குணம்ன்றத சக்தி பெறாதவர் ஒரு ஏழைக்கு அப்படி அந்த வாசகத்துல அப்படி அர்த்தமே இல்லையே. நம்ம இல்லாம நம்மளா ஒரு வழியக்க ஒரு அர்த்தத்தை வச்சு தவப்பான ஒரு விளக்கத்தை விளங்கி இருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் இது காரணம் என்னன்னா, இப்னு அப்பாஸ் என்னன்னு தவறா சொல்லியிருக்காங்க, இதுக்கு உண்டான விளக்கத்தை தவறா சொல்லியிருக்காங்க. பாதன்னதீன யுத்தி கூனகு விதியத்தும் தாமு மிஸ்கீன் என்ற அந்த வாசகத்தை, அந்த வசனத்தை இப்னு அப்பாஸ் ஒரு என்ன செய்யறாங்கன்னா, இது வந்து முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி நோன்பு வைக்கிறவங்க வைங்க, நோன்பு விட்டவங்க, நோன்பு விட்டவர்கள், அதற்கு வந்து சக்தி பெறாதவர்கள் ஏழைக்கு உணவு கொடுக்க சொல்லி அல்லாஹ் சொன்னான்னு இப்னு அப்பாஸ் அவர்கள் அந்த வசனத்துக்கு தவற விளக்கத்தை சொல்லி இருக்கிறாங்க. அதே விளக்கத்தை நம்ம ஆய்வு பண்ணாம அப்படியே நம்ம என்ன செஞ்சுட்டோம், இது வந்து இல்ல, இது வந்து விட்டுட்டீங்க முடியல அப்படின்னா ஏழைக்கு உணவு கொடுங்கன்ட்டு நம்ம தப்பா விளங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வேற வேற வசனங்கள்ல ஹதீஸ்ல உள்ள விஷயங்கள் எடுத்து பார்த்தோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த வசனத்திற்கு எப்படி பொருள் சொல்ல அந்த நபி தோழர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏன்னா இந்த திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட செய்தியை பொறுத்த வரைக்கும் சஹாபாக்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திகள் இருக்கு பாருங்க, இந்த வசனம் முன்னாடி வந்துச்சு, இந்த வசனம் பின்னாடி வந்துச்சுன்னா அவங்க தான் ஆதாரம். ஏன்னா சமகாலத்தில் வாழ்ந்து இருக்கிறதுனால அவர்கள் தான் சாட்சியாளர்கள். முதல்ல இந்த வசனம் இறங்குச்சு. எந்த வசனம்? நோன்பு வைங்க, நோன்பு வைக்காம நீங்க ஏழைக்கு உணவும் கொடுக்கலாம் என்று சொல்லி ஒரு வசனம் இறங்கியது. அதுக்கப்புறம் அல்லாஹ் அந்த சட்டத்தை மாற்றி விட்டான். நோன்பு வச்சே ஆகணும், நோயாளியாவோ பிரயாணியாவது வேற ஒரு நாள்ல வச்சாகணும் அப்படின்னு அல்லாஹ் சட்டத்தை மாத்திட்டான் அப்படின்னு தெளிவாக புகாரில செய்தி இடம்பெற்று இருக்கின்றது. சரியா? அப்ப இப்ப இதை வச்சுதான் நம்ம என்ன சொல்றோம், அப்ப வந்து ஒருத்தர் முடியல, நோன்பு வைக்க இயலல, அவர் பலவீனரா இருக்காரு, நோயாளியா இருக்காரு, நோயாளியினுடைய நிலைமையில் இருந்துகிட்டு அவர் வந்து அடுத்து அந்த நோயை இன்னும் அதிகமாகிட்டு போற மாதிரி தான் இருக்கே ஒழிய குறையிற மாதிரி இல்லை. அப்ப என்ன செய்யறது அப்படின்னா, அவர் மீது நோன்பு கடமை இல்லை. கடமையா இருந்தா தானே அதை விட்டது குற்றம் வரும். கடமையே ஆவல அப்படின்னா அது எப்படி குற்றமாகும்? லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஒரு ஆன்மாவையும் அல்லாஹ் அதனுடைய சக்திக்கு மீறி சோதிக்க மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமணி சொல்லி காட்டுறான். அப்ப எந்த அளவிற்கு வந்து நம்முடைய உடல்ல தாக்கத்து இருக்கோ அந்த அளவுக்கு நோய் ரொம்ப முத்தி போச்சுன்னா செய்ய முடியாது, வைக்க முடியாது. அப்ப அல்லாஹ் வந்து இதை குற்றம் பிடிக்க மாட்டான். இதுக்கு நம்ம வந்து பரிகாரம் செய்ய தேவையில்லை. பரிகாரம் செய்வது, நோன்பு வைக்க சக்தி பெற்றவர் தான் அந்த நோன்பு விட்டுட்டு பரிகாரம் செய்ய சொல்லி தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். அந்த சட்டம் தான் மொத்தமா மாற்றப்பட்டுச்சு. இப்ப வந்து ஏழைக்கு உணவு கொடுக்கணுன்றது வந்து தேவையில்லை அப்படின்றத நம்ம விளக்கமாக சொல்லி காண்பிக்கின்றோம். இதுதான் இதுக்கு உண்டான பின்னணி. சரியா? ஏன்னா அந்த வசனங்களையெல்லாம் நம்ம விரிவா சொல்லி சொன்னாதான் உங்களுக்கு புரியுன்றதுனாலதான் இவ்வளவு டீப்பா இதை நம்ம சொல்ல வேண்டிய ஒரு நிலை இருந்தது. ஏன்னா இதை வந்து கேள்வியா கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து இப்படி ஃபிதியா கொடுக்க கூடாது, தேவையில்லைன்ற மாதிரி சொல்றாங்களே, எது உண்மை? நம்ம வந்து சட்டத்தை மாத்திட்டோமா? என்ன சொல்லப்பட்டது? முதல்ல சொன்னதுக்கு மாற்றமா ஏன் சொன்னோம் அப்படின்னு சில கேள்விகளை கேட்டதுனால அந்த விளக்கத்தை நம்ம இந்த உரையில வந்து நம்ம சொல்லுவோம்னு சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில இன்றைய தினம் வந்து இந்த விளக்கத்தை நம்ம சொல்லிடுறோம். ரெண்டாவது என்ன கேள்வி கேட்கப்படுது அப்படின்னா, அதாவது வந்து இரவு தொழுகை தொழுகிறோம்ல, இரவு தொழுகை வந்து பல பேர் வந்து இதை பற்றி புரிதல் வந்து தவறாவே இருக்கு. அதாவது இரவு தொழுகைன்னு ஒரு தொழுகை தனியா இருக்கு, தஹஜ்ஜத்துன்னு ஒரு தொழுகை தனியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து தப்பா விளங்கி வச்சிருக்கிறாங்க, இந்த அளவுக்கு தவறா விளங்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன எதை இரவு தொழுகைன்னு சொன்னாங்க, எதை தஹஜ்ஜுதுன்னு சொன்னாங்க, எதை வந்து வித்ருன்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா அனைத்து தொழுகையுமே ஒரே தொழுகை. சலாத்துல் லைல் பெயர் சொல்லப்பட்டிருக்கு. சலாத்துனா தொழுகை, லைல்னா இரவு, இரவுல தொழக்கூடிய தொழுகை. ஃபர்ஸ்ட் கியாமுல் லைல், இரவுல நின்று வணங்குது, இரவு நேரத்துல நின்று வணங்கக்கூடிய தொழுகை கியாமுல் லைல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே ஒரே தொழுகைக்கு தான் ரெண்டு பேர், இந்த சலாத்துல் லைல் கியாமுல் லைல். அதே மாதிரி தஹஜ்ஜுத், அல்லாஹ் குர்ஆன்ல தஹஜ்ஜுத் நீ வந்து தொழுகு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தூதருக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், அஸா யபஅஸக ரப்புக மகாம மஹ்மூதா, நீ அப்படி நீ தஹஜ்ஜுத் தொழுதேன்னா உன்னை வந்து என்ன செய்யும், அல்லாஹ் புகழ்மிக்க தளத்துல எழுப்பக்கூடும்
அமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக், நீ வந்து இரவுல உபரியாக தஹஜ்ஜத்துடைய தொழுகை நீ தொழுவு அப்படின்னு நல்லா கட்டளை போறோம். மினல் லைலின்னு தான் வருது, இரவுல தொழக்கூடிய தொழுகைன்னு வருது. சரியா? அப்ப தஹஜ்ஜத் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். மூணாவது. நாலாவது வித்திருன்னு சொல்றோம்ல, அதுவும் இதே தான். இரவுல தொழக்கூடிய தொழுகையை கடைசியா ஒற்றைப்படையில முடிக்கணும். அப்ப அது என்னது? வித்திருன்னா ஒற்றைன்னு அர்த்தம். ஒற்றையா முடிச்சோம்னா அது ஒற்றைப்படை தொழுகை, வித்திருன்னு அர்த்தம். 10 ரக்காய் தொழுகிறோம், 8 + 3 தொழுதோம்ல, 8 ரக்காய் 2 ரக்காய் தான் தொழுதோமா, கடைசி 3, மொத்தம் எத்தனை வருது? 11. இது ஒற்றையா ரெட்டையா? ஒற்றை தானே, அதுதான் வித்திரு. நம்மால வித்திரு வேற, இரவு தொழுகை வேற, கியாமுல் லைல் வேற, தஹஜ்ஜுத் வேற. ஒரே நபருக்கு தான் பல பேர். அவரை வாப்பான்னு கூப்பிடுவாங்க, அத்தான்னு கூப்பிடுவாங்க, தகப்பனேன்னு கூப்பிடுவாங்க, டேடின்னு கூப்பிடுவாங்க. எல்லாமே ஒண்ணுதான். பாப்பா வேற, அத்தான்றவர் வேற, தகப்பன் வேற, இப்படி வரிசையா சொல்லிட்டு போய் அப்பா வேற, என்னுடைய அம்மானுடைய கணவர் வேற, இப்படி சொல்லிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்? குழப்பமாயிரும். அப்போ ஒரு நபர் ஒரு தொழுகைக்கு பல பேர் சொல்லப்படுது. இது விளங்காம நம்ம ஆளுங்க வந்து இதுல சுன்ன ஜமாத் ஆளுங்க தராவின்னு ஒரு பேரை வேற வச்சு விட்டாங்க. தராவியா தொழுவ அப்படின்னு சொல்லிட்டு. தராவின்றது ஹதீஸ்லயே கிடையாது. எந்த ஹதீஸ்லயும் தராவி என்ற வார்த்தைய அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவுல இருந்து வந்ததே கிடையாது. தராவிக்கு தொழுக அப்படின்னு ஒரு தொழுகையை வந்து அந்த வார்த்தையை சொன்னதே கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தராவீஹ் என்று அழைக்கப்பட்டதும் கிடையாது. பிற்காலத்தில் என்ன செய்யறாங்கன்னா அதுக்கு அந்த தராவின்னு பேர் வைக்கிறாங்க. பிற்காலத்துல வந்தவர்கள் சஹாபாக்களும் தராவின்னு சொன்னது கிடையாது. பிற்காலத்துல வந்தவர்கள் அந்த பேர், அந்த தொழுகைக்கு தராவி தொழுகை. ராகத்தா ஒரு 2 ரக்காயத்து தொழுதுட்டு அப்படி ராகத்தா விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி 2 ரக்காயத்து அப்படி இந்த மாதிரி தராவி ராகத்தை பெறக்கூடிய தொழுகை அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தத்துல அது என்ன செய்யறாங்க, இது தராவி அப்படின்ற மாறுதுன்னு வைங்களேன். அப்ப தராவியா நம்ம ஏன் சொல்றோம்? நம்ம வந்து புரிய வைக்கிறதுக்காக சொல்ல வேண்டியது இருக்குல்ல. ஒரு நபருக்கு வந்து ஒரு தவறாவே அவங்க பேர் வச்சுட்டாங்க, இதை சொன்னாதானே புரியும். நீங்க ஒரு பேர் சொல்றீங்கல்ல, அந்த பேர் கிடையாது, நான் சொல்ற பேர் தானே, எந்த பேருன்னு அவங்களே கேட்பாங்க நம்மளுக்கு. அப்ப தராவி நம்மளே பேரை வந்து ஐடென்டிபிகேஷன் பண்ணி தான் சொல்ல வேண்டியது. அந்த அடிப்படையில தான் நம்ம என்ன செய்யறோம், அந்த பேரு வந்து இவங்க வச்சிருக்கிறதுனால அதை சொல்றோமே ஒழிய எல்லாமே ஒரே தொழுகை தான். சரியா? இது வந்து முதல்ல நம்ம இதனுடைய பேர் சம்பந்தம் விளங்க வேண்டிய விஷயம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இப்ப வந்து எத்தனை ரக்காய் தொழுகுறது, எப்ப தொழுகுறது, ரமலானுக்கு மட்டும் சிறப்பா தொழுகிறதா அல்லது வருஷம் ஃபுல்லா தொழுகிறதா? பல பேர் வந்து ரமலானுக்கு மட்டும் சிறப்பித்து தொழக்கூடிய தொழுகை அப்படின்னு ஒரு புதுசா ஒரு தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் என்பது போன்று பல பேர் தப்பா விளங்கி வச்சிருக்கிறாங்க. அப்படிலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தது. ரமலான் அதாவது மற்ற வருஷம் ஃபுல்லா ஒரு தொழுகையை தொழுதுட்டு ரமலான் மட்டும் ஸ்பெஷலா ஒரு தொழுகை, புது தொழுகைன்னு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அறிமுகப்படுத்தல. அல்லாஹ்வுடைய தூதர் வருஷம் ஃபுல்லா இரவு தொழுகை தொழுதிருக்கிறாங்க, வருஷம் ஃபுல்லா தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதிருக்கிறாங்க. கியாமுல் லைல், ஸலாத்துல் லைல் என்ன வேற நீங்க சொன்னாலும் அந்த தொழுகையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வித்ரு வந்து ரமலான்ல மட்டுமா வித்ரு தொழுதாங்க? வருஷம் ஃபுல்லா தொழுதிருக்காங்கல்ல. கியாமுல் லைல், ஸலாத்துல் லைல் எல்லாமே வந்து ஒரே பேரு தான், வருடம் முழுவதும் தொழுதிருக்கிறாங்க. அதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு இடத்துல கேட்கப்படுது, ரமலான் மாதத்துல அல்லாஹ்வுடைய தூதருடைய இரவு தொழுகை எப்படி இருந்தது என்று கேட்கப்படுகின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? ரமலான் மாதத்திலும் ரமலான் அல்லாத மாதத்திலும் 8 + 3 11 ரக்காயத்துக்கு அதிகமாகவும் தொழுவல அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி சொன்னாங்கன்னு செய்தியை பார்க்கும். அப்ப ரமலானுக்கு மட்டும் ஸ்பெஷலா தராவியான ஒன்னையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அறிமுகப்படுத்தல. நல்லா விளங்கிருங்க. இது விளங்காம சுன்ன ஜமாத்தால் என்ன செய்யறாங்க, தஹஜ்ஜுத் வருஷம் ஃபுல்லா தொழுவுறது, தராவியா ரமலான்ல தொழுவுறது அப்படின்னு புதுசா உருவாகிறாங்க. இவர்களாக ஒண்ணு வந்து திணிக்கிறாங்க. இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, அது 20 + 3 அப்படின்னு சொல்றதும் அதுவும் பொய். 20 + 3 ரக்காயத்துகள் அல்லாஹ்வுடைய தூதர்கள் தொழுதா எந்த ஆதாரமும் கிடையாது. பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் வேணா இருக்கக்கூடிய எப்படி வரும்னா அதாவது வந்து உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் மக்கள் தொழுதாரு அப்படின்னு ஒரு செய்தியை கொண்டு வருவாங்க. உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் மக்கள் தொழுதெல்லாம் மார்க்கத்தில் ஆதாரமாகுமா? உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல மக்கள் எவனாவது திருடி இருப்பான், அதனால உமர் ரலியல்லாஹு திருட சொன்னாங்கன்னு சொல்ல முடியுமா?
உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல மக்கள் வந்து ஏதாவது ஒரு மார்க்கத்துக்கு முரணான வேலையை செஞ்சிருப்பாங்க, அதுக்காக உமர் ரலியல்லாஹு ஆதரிச்சாங்கன்னு சொல்ல முடியுமா? அதுக்கும் உமர் ரலியல்லாஹுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. மாறாக உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்கன்னு அறிவிச்சு, இந்த மாதிரி பள்ளிவாசல்ல தனித்தனியா எல்லாரும் தொழுதுகிட்டு இருந்த ஆளுங்களை கூப்பிட்டு எல்லாரும் ஒரு ஜமாத் ஆகுங்கப்பா, எல்லாரும் ஒன்னா தொழ வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு இமாமை நியமித்து தமீமுத்தாரி இன்னொரு ஒரு நபித்தோழர் 2 பேரை வந்து அதை பொறுப்பாளராக நியமிச்சு உமர் ரலியல்லாஹு கட்டளையிட்டார்களாம். 8+3 11 ரக்காயத்துகள் நீங்கள் மக்களுக்கு தொழுகை நடத்துங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்று முஅத்தா பின் மாலிக் என்ற அந்த மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வந்து அந்த தொகுத்த ஹதீஸ் நூல்ல தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்பனா வந்து உமர் ரலியல்லாஹுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாத உமர் ரலியல்லாஹுடைய தலையில போட்டு இந்த விதத்தை அரங்கேற்ற பாக்குறாங்க. இதுதான் அதுல உள்ள விஷயம். அப்ப 20+3ன்றது அடிபட்டுருச்சு. 20+3க்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அதுக்கு பல பேர் என்ன செஞ்சாங்க, கௌபத்துல்லாலே 20+3 தொழுதுகிட்டு இருந்தாங்க, தொழுதுகிட்டு இருக்காங்களே, நீங்க என்ன வேணாம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நம்மள அப்படிலாம் குறு கேள்வி கேட்டாங்க. கஅபத்துல்லாஹ்ல பிதஅத் செஞ்சா நம்மளும் செய்ய முடியுமா? கஅபத்துல்லாஹ்ல மார்க்கத்துக்கு முரணா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருந்தார்கள். 20+3 மஸ்ஜிது நபவிலையும் மஸ்ஜிதுல் ஹரம்லையும் கஅபத்துல்லாஹ்லையும் தொழுகை நடத்தினார்கள். இப்ப அதையும் மாத்தி விட்டார். 10 ரக்காயத்தா வந்து நபி வழி அடிப்படையில் மாற்றம் செய்யப்பட்டு விட்டது. சரியா? அது ஆதாரமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தீர்களா, அங்கே 20+3, அங்கே மட்டும்தான் 20+3, சவுதியில எல்லா பள்ளியிலும் 8+3 அப்படி நடந்துகிட்டு இருந்தது. கஅபத்துல்லாஹ்ல மட்டும் வந்து சில பிரஷர் காரணமாக அந்த கவர்மெண்ட் வந்து என்ன செஞ்சிச்சு, 20+3 மஸ்ஜிது நபவிலையும் மஸ்ஜிதுல் ஹராம்லையும் வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப அதுவும் மாற்றப்பட்டுருச்சு. இப்ப வந்து இந்த வருஷம் தான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 10 ரக்காயத்து தான் இரவு தொழுகை வந்து தஹஜ்ஜுடைய தொழுகை, இரவு தொழுகை ஸலாத்துல் வந்து 10 ரக்காயத்து தான் தொழ வைக்கப்படுகின்றது. அப்ப அதுவும் அவங்களுடைய வாதம் அடிபட்டு, அது ஆதாரம் இல்லை. அது இப்பயும் 20+3 திடீர்னு மாத்தினா கூட மாத்துவாங்க, அது ஆதாரம் இல்லை. அடுத்த வருஷம் கூட நாங்க எல்லாரும் கூடி முடிவு எடுத்துட்டோம் 20+3 சொன்னா அது நமக்கு ஆதாரம் இல்லை. இது கூடுதல் தகவலுக்காக சொல்லிக்கிறோம். அப்ப 20+3ன்றது இஸ்லாத்துல இல்லாத ஒரு பிதஅத், இதை நம்ம விளங்கிக்கிறோம். இது ஒரு விஷயம். அப்ப எத்தனை ரக்காயத் தொழுகிறது, வருஷம் உள்ள எத்தனை ரக்காயத் தொழுதாங்க அப்படின்னா, அதாவது வந்து வித்ருன்ற அடிப்படையில் 1 ரக்காயத்து மட்டும் தொழுதுருக்கிறாங்க, 3 ரக்காயத்து மட்டும் தொழுதுருக்கிறாங்க, 5 ரக்காயத்து மட்டும் தொழுதுருக்கிறாங்க, அதே மாதிரி வந்து 7 ரக்காயத்து மட்டும் தொழுதுருக்கிறாங்க, 9 ரக்காயத்து வரையும் தொழுதுருக்காங்க. ஒரே சலாத்துல 9 ரக்காயத்து தொழுதுருக்காங்க அதிகபட்சமா. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரே அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டு 9 ரக்காயத்து, 8வது ரக்காயத்துல மட்டும் இந்த அத்தஹியாத்துல உட்காரணும், 9வது ரக்காயத்துல எந்திரிக்கிறது. அதே மாதிரி 7 ரக்காயத்து தொழுகிறதா இருந்தால் 6ல உட்கார்ந்துட்டு 7ல எந்திரிக்கணும். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3னா 3 மொத்தமா தொழுவோம், இடையில அத்தஹியாத்து உட்காரக்கூடாது. மக்ரிபுக்கு இதுக்கு வித்தியாசத்தை காட்ட வேண்டும் சொன்ன அடிப்படையில இப்படி வந்து நம்ம வந்து 1, 3, 5, 7, 9 இப்படி தொழுதாங்கன்னு பார்க்கிறோம். அது அல்லாம 8+3 11 ரக்காயத் தொழுதுருக்காங்க, 10+1 11 ரக்காயத் தொழுதுருக்காங்க, 8+5 13 ரக்காயத் தொழுதுருக்காங்க. இப்படி பல வெரைட்டியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுருக்காங்க. அதிகமாக தொழுகை வந்து 8+3. ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க 8+3 அல்லாஹ்வுடைய தூதர் வருஷம் ஃபுல்லா தொழுதாங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க. பெருவாரியா அப்படி தொழுதிருப்பாங்க அப்படின்றத நம்ம விளங்க முடிகின்றதுன்னு இதைத்தான் சொல்றோம். அப்ப ரமலானுக்கு சிறப்பு தொழுகை ஒண்ணும் இல்லையா அப்படின்னா, ரமலான் மாதத்துல இதை ஏன் கூடுதல் முஸ்லிம் எடுத்து செய்ய சொல்லி ஆர்வம் ஊட்டுறோம் அப்படின்னா, மன் காம ரமலான ஈமானம் இஹ்திசாபம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், மன் காம ரமலான், யார் வந்து ரமலான்ல நின்று இரவுல நின்று வணங்குகின்றார்களோ, ஈமானம் இஹ்திசாபன், நாங்கள் வந்து அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தவராக நன்மை எதிர்பார்த்தவராக யார் நின்று வணங்குகின்றாரோ, தக்கத்தம மின் தம்பி, அவருடைய முன் சென்ற பாவம் நினைத்து மன்னிக்கப்படும். நான் அதுக்காக ஆர்வம் ஊட்டணும். வருஷம் ஃபுல்லா தொழுகிறது தான், வருஷம் ஃபுல்லா தொலை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப சிலாயித்து சொல்லி காட்டுகின்றான். இன்ன நாஷியத்தல் லைலி ஹிய அஷத்து வ துஅவ அக்வமு கீலா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்ன நாஷியத்தல் லைல அஷத்து வ அக்வமு கீலா, நீ வந்து இரவுல நின்று வணங்குறது இருக்குல்ல, அந்த இரவுல எந்திரிச்சு தஹஜ்ஜுத் தொழுகைக்கா எந்திரிச்சு தொழுகிறது இருக்குல்ல, அது உறுதிமிக்க காரியங்கள்ல உள்ளதும் சொல்லை செம்மைப்படுத்துவதாகவும் சீர்படுத்துவதாகவும் இருக்கிறது. இன்ன நாஷியத்தல் லைலி ஹிய அஷத்து
அக்குவா முக்கிலா அல்லாஹ் இவ்வளவு சிலாகிட்டு சொல்லிக்காரணும் இந்த தஹஜ்ஜுடைய தொழுகை. அப்ப அந்த அடிப்படையில இதை நம்ம வந்து ஆர்வம் ஊட்டுகின்றோம். ரமலான்ல வந்து நீங்க வந்து அதிகமா தொழுதோம்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்ற அடிப்படையில் சொல்றோம். இப்ப இதுல என்ன கேள்வி வருதுன்னா, இப்ப இங்க நடக்குது தொழுகை, 8 ரக்காத் தொழுதுறாங்க, வித்திரு தொழுக மாட்டுறாங்க. சில பேர் வித்திரு தொழுதுட்டு போயிடுறாங்க. போய் வீட்டுல 3 மணிக்கு எந்திரிச்சு மறுபடியும் அல்லாஹ் அக்பர் 8 ரக்காத் தக்பீர் கட்டுறாங்களே கூடுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தொழுக சொல்லி கற்றுக் கொடுத்தாங்களோ அதுதான் பேட்டர்ன், சரியா? அதுதான் சுன்னத். அதுக்கு மீறி நாம வந்து ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் யூனிஃபார்ம் ஆக்க முடியாது. எல்லாரும் சேர்ந்து 8+3 அப்புறம் ஒரு 8 அப்படின்னா 16+3 ஆகி போயிடும். அப்ப நாம வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வந்து நபி வழியில காட்டி தந்தார்களோ அந்த தொழுகையை நம்ம வந்து 8 தொழுதுட்டோமா? இப்ப வித்ரு வந்து நம்ம இன்னும் தொழணும்னு நினைக்கிறோம், இன்னும் கொஞ்சம் கூடுதலா உபரியாக நஃபிலாக நிறைய தொழுவணும்னு நினைக்கிறோம். வித்ரு தொழுவாம வீட்டுக்கு போயிருங்க. 3 மணிக்கு எந்திரிக்கிறீங்களா, இரவினுடைய பிற்பகுதியில் தொழுகிற சிறப்பு. அதை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா உபரியா தொழலாம். நபி சுன்னத்துன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, இரவுல தொழு 20 ரக்காயத்துன்னு கணக்கு பண்ணிடக்கூடாது, அது பிதத்தா போயிடும். எல்லாருக்கும் 20 நம்மளே வந்து ஒரு யூனிஃபார்ம் கொண்டு வந்து அதுவும் பிதத்தாயிரும். அப்ப நான் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தது இவ்வளவுதான், 8+3 தான். 3 கடைசியில தொழுவேன் அல்லது 1 ரக்காயத்து கடைசியில தொழுவேன், அது பெண்டிங் வச்சிருக்கேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி 8ஓ 10ஓ நான் தொழுதுட்டேன், நபி வழி அடிப்படையில் தொழுதுட்டேன். இப்ப நானா என்னுடைய ஆர்வப்பட்டு கூடுதலாக தொழ நான் விரும்புறேன், இதை யாரும் தடுக்க முடியாது. உபரியான வணக்கங்களை பமன் தத்தம் ஹைரன் ஃபஹுவ ஹைருல் லஹு, உபரியாக நீங்க நல்லறங்களை செய்ய விரும்புனீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது அப்படின்னு தான் அல்லாஹ். அப்ப அந்த அடிப்படையில் நான் மேலதிகமா நான் செய்ய விரும்புறேன் நீங்க செஞ்சீங்கன்னா தப்பு கிடையாது, தடை கிடையாது. எல்லாருக்கும் அதை யூனிஃபார்ம் ஆக்கிடக்கூடாது. 20 தொழுதா தப்பா, நல்லது தானே, நன்மை தானேன்னு கேட்பாங்க. 20 இல்ல 200 கூட நீங்க தொழுவுங்க. எல்லாருக்கும் 20 நீ ரசூலுல்லாஹி தொழ சொன்னாங்கன்னா பிதத்தாயிரும். 8 ரக்காயத்து ரசூலுல்லாஹி தொழுதுருக்கலாம். நான் விரும்பினபடி என்னுடைய விருப்பத்துக்கு நஃபிலான வணக்கங்களை நான் அதிகப்படுத்த விரும்புறேன்னா அவங்கவுங்க விரும்புறதை செஞ்சுட்டு போயிடலாம். அது தடை கிடையாது மார்க்கத்தில், அது தடையா சொல்லப்படல. ஆனால் இதுக்கு ஒரு பேரை வச்சு இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் செய்ய சொன்னாங்கன்னு சொல்லும்போது தான் பிதத் ஆகும். அப்ப அந்த அடிப்படையில நாம வந்து முன்னாடி தொழுவலாம், தொழுதுட்டு வித்திரு தொழுகாம வீட்டுல போய் நான் வந்து கூடுதலாக தொழ விரும்புறேன்னு சொன்னா தாராளமா தொழுவலாம். கடைசியா வித்திரு ஆக்குங்க அப்படின்ற அடிப்படையில கடைசியா வித்திரு தொழுது முடிக்கலாம். இடைப்பட்ட ஒரு தொழுகை எல்லாமே நம்ம உபரியாக நஃபிலாக நம்ம ஆக்கி கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம விளங்கணும். சில பேர் என்ன செய்யறாங்கன்னா இங்கே வித்திரு தொழுதுறாங்க, தொழுதுட்டு வீட்டுல போய் மறுபடியும் 2 ரக்காயத்தா தொழுதுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வித்திரு தொழுகிறாங்களே இது சரியா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கிறான். அப்படி பண்ணக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரே இரவுல 2 வித்திரு கிடையாது. ஏன்னா வந்து ஆல்ரெடி 1 ஒற்றைப்பட, இன்னொரு ஒற்றை, 2 சேர்ந்தா ரெட்டையா மாறிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றையை ஆக்க சொன்னாங்க. அது அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு மாற்றமாகும். அப்ப அந்த அடிப்படையில நம்ம என்ன செய்யலாம், நம்ம வந்து ஒரு தடவை வித்திரு தொழுதுட்டோம் அப்படின்னா தூங்க எந்திரிப்போமா இல்லையான்னு பயப்படுறோம். வேணாம் நம்ம வித்திரு தொழுதுருவோங்க அப்படின்னு தொழுதுட்டோம். இப்ப நம்ம 3 மணிக்கு முடிக்கிறோம், தொழுக டைம் கிடைக்குது, நான் வித்திரு தொழுதுட்டேன் அதனால நான் தொழக்கூடாதுன்னு நீங்க நினைக்க வேணாம். தொழுதுனா தொழுங்க, தாராளமா தப்பு கிடையாது, தாராளமா நீங்க தொழலாம். வித்திரா ஒற்றை ஆக்கக்கூடாது, ரெட்டை எந்த குழப்பமும் கிடையாது. ஓரளவு குழப்பம் தீர்ந்திருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி அதாவது வந்து இங்க ஒரு 8 ரக்காயத் தொழுதுறாங்கன்னு வைங்களேன், தொழுதுட்டு ஒரு 5 ரக்காயத்து வரைக்கும் நம்ம வந்து 8+5 தொழுவலாம். இப்ப வீட்டுல போய் நான் 5 ரக்காயத் தொழுகிறேன் அப்படின்னு தொழுதாங்கன்னா, ஏன்னா ரசூலுல்லாஹி சொன்ன பேட்டர்ன் இருக்குல்ல, இப்ப வந்து 8+3 இருக்கு, அது 10+1 இருக்கு. 4 நாளா ஒரு 6 ரக்காயத்து இங்க தொழுதுட்டோம். நம்ம கூடுதலா வந்து மீதி உள்ள ஒரு 2 ரக்காயத்தையும் வித்திரையும் நம்ம என்ன செய்வோம், நம்ம வந்து இறைவனுடைய பிற்பகுதியில தொழுவோம்னு ஒருத்தவர் இருந்து அவர் பிற்பகுதியில தொழுதானா தப்பு கிடையாது. ஏன்னா என்னால தொழ முடியும், அதுக்காக தானே நான் தாமதிக்கிறேன். பிற்பகுதியில தொழுவது சிறப்புனா நபி வழிபடும் அந்த ஒட்டுமொத்த நேரம் இரவு தொழுகையினுடைய நேரத்துல எப்ப வேணாலும் தொழுதுக்கலாம். இஷா தொழுகை தொடர்ந்து இரவு தொழுகை எந்த நேரத்தில் தொழுகலாம்னா ரசூலுல்லாஹி எப்பெல்லாம் தொழுதுருக்காங்கன்னா இஷா தொழுகை தொழுதுக்கு அப்புறம்
இரவு தொழுகையினுடைய நேரம் ஆரம்பம் ஆயிடுச்சு. எது வரைக்கும் இருக்கு? ஃபஜருடைய பாங்கு வரைக்கும் இரவு தொழு. அதுக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் தொழுவணும். 8+3 இருக்குன்னு வைங்களேன், 2 ரக்காயத்து, ஒரு 10 மணிக்கு 2 ரக்காயத்து தொழுதுறீங்க, குர்ஆனை ஓதுறீங்க. ஒரு 12 மணிக்கு 2 ரக்காயத்து தொழுவுறீங்க, குர்ஆனை ஓதுறீங்க. அப்புறம் ஒரு 2 ரக்காயத்து 2 மணிக்கு தக்பீர் கட்டுறீங்க, அப்புறம் குர்ஆனை ஓதுறீங்க. அப்புறம் 4 மணி தடை கிடையாது. இங்க தொழில் நடத்துறோம், ஜமாத்தோட எல்லாம் சேர்ந்து குர்ஆனை ஓதுறத காதல கேட்டோம்னா நமக்கு கூடுதல் நன்மை கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில ஜமாத்தாக ஒரு 6 ரக்காயத்து தொழுவுறீங்க. ஒரு 2 ரக்காயத்து மட்டும் தொழுதாம நீங்க வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு கடைசி நேரத்தில் 2 ரக்காயத்தை தொழுதுட்டு நான் வித்திரையும் தொழுதுக்கிறேன்னு தொழுதுங்கன்னா தப்பு கிடையாது. அது சிறப்புக்குரியதாகவும் ஆகும். ஏன்னா இரவினுடைய கடைசி நேரத்துல நாம தொழக்கூடிய அந்த தொழுகை என்பது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானதாக இருக்கிறது. அந்த நேரத்துல பாவ மன்னிப்பு தேடுவது என்பது அல்லாஹ் வந்து அதிகமாக விரும்புகின்றான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டும். உண்மையான அந்த இறை நம்பிக்கையாளர், இறை செவ்வாயுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அஸ்ஸாபிரீன வஸ்ஸாதிகீன வல் கானிதீன வல் முன்ஃபிகீன வல் முஸ்தஃபிரீன பில் அஸ்ஹார், அவர்கள் பொறுமைசாலிகளாக இருப்பார்கள். அஸ்ஸாபிரீன் வஸ்ஸாதிகீன், உண்மையாளர்களாக இருப்பார்கள். கானிதீன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல் முன்ஃபிகீன், அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுடைய பொருளாதாரத்தை செலவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல் முஸ்தஃபிரீன பில் அஸ்ஹார், சஹருடைய நேரத்தில் தங்களுடைய ரப்பிடத்துல பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் அப்படி ஸலாகித்து சொல்லிக்காரு. சஹருடைய நேரத்துல தௌபா செய்யணும், பாவ மன்னிப்பு தேடணும். தொழுது நம்ம சஜிதால உளுந்து அல்லாஹ்விடத்துல நம்ம அழுது தொழுது கேட்டோம்னா அல்லாஹ் நம்முடைய அந்த பிரார்த்தனைகளை அங்கீகரிச்சு பாவ மன்னிப்பை வழங்குகின்றான். அப்ப அந்த நேரம் நமக்கு சஹர் நேரம்னு சொன்னாலே திங்கிறது மட்டும் தான் யாவது. நமக்கு சஹரு அப்படின்னு சொல்லி பாருங்களேன். சஹர் சாப்பாடு என்ன, சஹர் உணவு என்ன, சஹர் செஞ்சிட்டியா, திங்கிறத மட்டும் தான் பேசும். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சஹர்ன்னு சொல்றது எதுக்கு சொன்னா அப்படின்னா பாவ மன்னிப்பு தேடுறத பத்தி பேசலாம். அப்ப நம்ம இதை விளங்கி இந்த மாதிரி நம்ம டயத்தை பிரிச்சு வச்சுக்கிட்டு நம்ம தொழுது சிறப்புக்குரியதாக இருக்கு அப்படின்றத நம்ம விளங்கிக்கணும். டயம் வந்து முடிச்சிடலாம்ல. அது 8+5 13 இருக்கு, அதுக்கு மேல ஏத்த முடியாதுல்ல. ஆமா, 12+1 அப்படின்னு அவ்வளவுதான், முடிச்சிடலாம்ல. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.